அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வங்கதேசத்தில் தற்போது நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கு. ஷேக் ஹசீனா அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய யூனஸ் அரசாங்கம் வங்கதேசத்தை அமெரிக்காவிடம் விற்றுவிட்டது அப்படின்னு மிக வெளிப்படையாக குற்றம் சாட்டி இருக்கிறார். நான் வந்தா உக்ரைன் போரை நிறுத்திடுவேன், நான் வந்தா இஸ்ரேல் காசா போரை நிறுத்திடுவேன், நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி இந்த போரை நிறுத்தினேன். ஆனா ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயத்த கூட ட்ரம்பால டெலிவரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு உண்மை இப்போ அம்பலமாயிட்டு இருக்கு. தீவிரவாதமும் பாகிஸ்தானும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நிறைய தீவிரவாத இயக்கங்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்குமே தொடர்பு இருக்கே அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்கும் போது, we are doing this dirty work for 30 years. அதாவது அமெரிக்காவுக்காக நாங்க இந்த கேவலமான வேலையை கடந்த 30 ஆண்டுகளா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவுக்கு சென்ட் மார்டின் ஐலண்டை கொடுக்காதது தான் என்னுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மானுடைய கொலைக்கு காரணம் அப்படின்னு ஷேக் ஹசீனா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் பங்களாதேஷ்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசாங்கம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல், அதுக்கப்புறம் பார்டர் பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு விஷயத்தை இந்தியா நகர்த்திட்டு இருக்கு. சோ யூனஸோடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. இனிமே வங்கதேசத்தை இந்தியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு விலகிறது தான் அமெரிக்காவுக்கு நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டை நோக்கி அமெரிக்கா நகருமா அப்படிங்கறதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை நகரல அப்படின்னா அமெரிக்கா தொடங்கியதை இந்தியா முடித்து வைக்கும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வங்கதேசத்தில் தற்போது நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நினைவா, ஒரு பசுமையான நினைவா இருக்கும். ஷேக் ஹசீனா அவர்கள் அதிபராக இருந்தபோது ஒரு சில மாணவர் அமைப்பு தொடங்கிய போராட்டம் தான் அது மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாறி அப்புறம் ஷேக் ஹசீனாவே நாட்டை விட்டு வெளியேறும் அளவுக்கு அது போனது. அதுக்கு பின்பாக அமெரிக்காவுடைய CIA, பாகிஸ்தானுடைய ISI உள்ளிட்ட உளவு அமைப்புகளுடைய வேலை இருந்தாலும் கூட அந்த தொடக்கத்தில் அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது ஒரு போராட்டத்திலிருந்து தொடங்கியது. இப்போ நம்ம பார்க்குறோம், ஷேக் ஹசீனாவை அங்கேருந்து வெளியேற்றி விட்டு முகமது யூனஸ் அப்படின்னு ஒரு வாடகை ப்ரொஃபஸர் அவங்க அமெரிக்கா அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவர் நடத்தக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஒரு மிக கடுமையான ஒரு அதிருப்தி எழுந்து இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வங்கதேசத்துடைய பார்லிமெண்ட்டுடைய வளாகத்திலேயே அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வங்கதேசத்துடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய வகாருஸமான் யூனஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த வருஷத்துக்குள்ள நீங்க தேர்தல் நடத்தி முடித்தாகணும் அப்படின்ட்டு சொன்னதோட இந்த ஆர்மி விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ ஆர்மிக்கும் அந்த யூனஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது போகுது. ஸோ இப்போ இந்த வங்கதேசத்துடைய இந்த விஷயத்தில் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம இந்தியாவை மையப்படுத்திய ஒரு டெவலப்மெண்ட் தான் அது. ஷேக் ஹசீனா அவர்கள் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள். முஜிபுர் ரஹ்மானையும் 1971 அந்த மிகப்பெரிய ஒரு போருக்கு பிறகு இந்தியாவுடைய உதவியோடு தான் அங்கே அவர் அந்த நாட்டுடைய தலைவராக அமர்ந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியும். இப்போ அந்த விஷயத்தை தோலுரிக்கும் விதமாக ஷேக் ஹசீனா அவங்களுடைய அவாமி லீகுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஒரு ஆடியோ மெசேஜை வெளியிட்டிருந்தார். அது மிக கடுமையான ஒரு எதிர் விளைவுகளை தற்போது ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. மிக குறிப்பாக சர்வதேச இந்த அரசியல் அப்புறம் இந்த சர்வதேச அரங்கில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே அவர் முன்வைத்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியும். நான் வந்தா உக்ரைன் போரை நிறுத்திடுவேன், நான் வந்தா இஸ்ரேல் காசா போரை நிறுத்திடுவேன், அப்புறம் இப்போ பத்தாவதுக்கு நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி இந்த போரை நிறுத்தினேன் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தார் இல்லையா. ஆனால் ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயத்த கூட ட்ரம்ப்பால் டெலிவரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு உண்மை இப்போ அம்பலமாயிட்டு இருக்கு. இஸ்ரேல் காசா மீதான அந்த தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. ரஷ்யா உக்ரைனில் இப்போ நடத்தின ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அவங்க நடத்தின ஒரு மிக பயங்கரமான ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கில் உக்ரைன் குலுங்கி போயிருக்கு.
இன்னொரு பக்கம் ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் வந்து சீஸ்ஃபயருக்கு வந்து அறிவிச்சிட்டோம், நாங்கள் பேசுனதுக்கப்புறம் சீஸ்ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகும் இரு பக்கத்தில் இருந்தும் வந்து ட்ரோன்கள் பறந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ட்ரம்ப் சொன்ன எதுவுமே வந்து டெலிவரி பண்ணவே இல்லை. அதுவே இப்போ வந்து இந்த வாஷிங்டன் அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியாக தற்போது மாறி இருக்கிறது ஒன்று. இப்போ ரெண்டாவது பாருங்க, அமெரிக்காவுக்கு இன்னும் கூடுதலாக வந்து நெருக்கடியை தரும் விதமாக அமெரிக்க அரசுடைய முகம் என்ன? அமெரிக்க அரசு தொடர்ச்சியாக இந்த உலக நாடுகளில், குறிப்பாக இந்த ஆசிய கண்டத்தில், குறிப்பாக பங்களாதேஷில் என்ன மாதிரியான விஷயத்த கடந்த காலங்களில் செஞ்சது, இப்போ செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஷேக் ஹசீனா மூலமே அம்பலப்படுத்தி இருக்கிறது இந்தியா. இது ஏன் இந்தியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கு முன்பாக ஷேக் ஹசீனா சொன்ன விஷயம் வந்து எல்லாத்துலேயும் செய்தியில் வந்தது தான். ஷேக் ஹசீனா அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய யூனஸ் அரசாங்கம் வங்கதேசத்தை வந்து அமெரிக்காவிடம் விற்றுவிட்டது அப்படின்னு வந்து மிக வெளிப்படையாக வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அந்த யூனஸ் அரசாங்கம் பயங்கரவாதிகளின் துணையோடு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தையும் வச்சிருக்கிறார். பங்களாதேஷோடைய அரசியல் சாசனம், பங்களாதேஷோடைய அந்த அடிப்படை கட்டமைப்பை குலைக்கும் விதமாக யூனஸுடைய செயல்பாடுகள், யூனஸ் அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து மிக வெளிப்படையாக அமெரிக்காவை அம்பலப்படுத்தி இருக்கிறார். அவர் யார் கஸ்டடியில் இருக்கிறாரு? இந்தியாவோட கஸ்டடியில் இருக்கிறார். ஸோ இந்தியாவோட கஸ்டடியில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இவ்வளோ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து தூக்கி போட்டிருக்கிறார் அப்படின்னா அப்போது அதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை நாமளே புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த வாஷிங்டன் அரசாங்கத்திற்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் அழுத்தம், இன்னொரு பக்கம் வந்து புதின் சொல்கிறத கேட்கல, இன்னொரு பக்கம் வங்கதேசத்தில் கூட அமெரிக்கா நினைச்சதை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழலுக்கு இப்போ வந்து அமெரிக்கா வந்து தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஷேக் ஹசீனா அவர்கள் இப்போ இந்த சென்ட் மார்ட்டின் ஐலண்டை வந்து கொடுக்காததால எங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்தது, அப்புறம் எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஷேக் ஹசீனா சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஒரு விஷயம் நடந்தது. அது வந்து ஒரு ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் காவாஜா அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி வந்து அந்த ஆங்கர் கேட்கும்போது இந்த தீவிரவாதமும் பாகிஸ்தானும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு, நிறைய தீவிரவாத இயக்கங்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்குமே தொடர்பு இருக்கே அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்கும்போது, we are doing this dirty work for 30 years, அதாவது அமெரிக்காவுக்காக நாங்கள் இந்த கேவலமான வேலையை கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சர்வதேச ஊடகத்தில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போது அந்த விஷயத்தையும் அந்த ஷேக் ஹசீனா சொன்ன விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அமெரிக்காவுக்கு சென்ட் மார்ட்டின் ஐலண்டை கொடுக்காதது தான் என்னுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மானுடைய கொலைக்கு காரணம் அப்படின்னு வந்து ஷேக் ஹசீனா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அப்படியே பின்னாடி தீவிரவாதத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஏன் செஞ்சோம் அப்படின்னா எங்களை வந்து அமெரிக்காவுக்காக செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும், இந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மரணத்திலையும் சரி, இப்போ பங்களாதேஷ் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் சரி, பாகிஸ்தானுடைய நாசகார உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கும் அதே மாதிரி வந்து அமெரிக்காவுடைய சிஐஏக்கும் எவ்வளோ மிக முக்கியமான கை இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் மிக தெளிவாக தெரியும். ஓகே, இப்போது இந்தியாவை நிறைய பேர் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க, குறிப்பாக உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, வாஷிங்டன் அரசாங்கத்துக்கு வந்து அடிபணிந்து விட்டதா, என்ன இந்தியாவுடைய டெல்லி எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் வாஷிங்டன்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, போர் நிறுத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்டை, பங்களாதேஷில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இந்தியாவுடைய நகர்வு ஷேக் ஹசீனா மூலியமாக வெளிவந்திருக்கிறது. ஓகே, ஷேக் ஹசீனா மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னா யூனஸே அவர் வாயால் சொல்லியிருக்கிறார். என்னன்னா கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக இப்போ யூனஸ், அதான் பங்களாதேஷை ஆளக்கூடிய இப்போ ப்ரொஃபஸர் யூனஸ் தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடக்குது. அது வந்து ஒரு இன்சைடு ஒரு மீட்டிங் தான். அந்த மீட்டிங்கில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்தியா வந்து நம்மளுடைய இந்த சுச்சுவேஷன்ஸை வந்து டேக் ஓவர் பண்ண பார்க்குறாங்க, இனிமேல் இங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு இந்தியா தான் காரணமாக இருக்கும், இப்போது முன்னாடி இருந்த மாதிரியே வந்து இந்திய ஆதரவு அரசாங்கம் வந்து வரணும் அப்படிங்கிறதை நோக்கி வந்து இந்தியா வந்து பல செயல்களை வந்து அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்ட்டு யூனஸ் வந்து அந்த மீட்டிங்குள்ளே பேசியிருக்கிறாரு. இதை வந்து ஆனால் வெளியே வந்து யூனஸ் சொல்லலை, இது வந்து வெளியே வந்து யூனஸோடைய மவுத் பீஸாக இருக்கிறவங்க தான் வெளியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூனஸுக்கும் தெரியுது இந்தியாவுடைய நகர்வு அப்படிங்கிறது அவருடைய அரசாங்க
அரசாங்கத்துக்கு எதிராக மிக கடுமையாக இருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது. யூனஸ் யாருடைய ஆள்? அமெரிக்காவுடைய ஆள். அப்போ வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க தலையிடாதீங்க அப்படின்ட்டு வந்து இந்தியா அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டான மெசேஜ் இது. இதை வந்து புரிந்து கொண்டு வாஷிங்டன் அரசாங்கம் பின்வாங்குமா அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஓகே, இப்போ இந்தியா வங்கதேசத்துக்குள்ள செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒரு பக்கம், அதாவது உளவுத்துறை, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒப்பீனியன் மேக்கர்ஸ், இது எல்லாத்தையுமே தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்போ வந்து அவாமி லீகை வந்து எதிர்பார்க்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல இன்னொரு முக்கியமான செய்தி. இதற்கு பின்னாடி இந்தியா இருக்கா அப்படின்னா இருக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா வங்கதேசத்தில் இப்போ வந்து நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் அவாமி லீக் அப்படிங்கிற அந்த கட்சி, அதாவது ஷேக் ஹசீனாவோட கட்சி நிற்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட அவாமி லீகை வந்து தடை செஞ்சுட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க இதுவே அங்கே இருக்கக்கூடிய யூனஸ் அரசாங்கத்திற்கு வந்து எதிராக இப்போ மாறி அவாமி லீகை ஏன் தடை செஞ்சுங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை வந்து இன்னும் பயங்கரமாக வந்து எழத் தொடங்கி இருக்கிறது. அதுவும் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு ஆதரவு நிலையை நோக்கி நகர்கிறதா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இப்போ இந்தியா செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மீண்டும் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு கிளைமேட்டை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி இந்தியா தீவிரமான நகர்வை செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த நகர்வை இந்தியா செய்வது யாருக்கு எதிரானா அமெரிக்காவுக்கு எதிராக. அமெரிக்கா தொடங்கியதை இந்தியா முடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் தற்போது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ வெறும் இந்தியா வந்து இந்த பங்களாதேஷுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்த மட்டும் தான் பார்க்குதானா? இல்லை, குறிப்பாக வந்து இப்போ நம்மளுடைய பார்டர்ஸ்லையும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது, இந்தியாவுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. மிக குறிப்பாக இந்தோ நேபாள் பார்டரில் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட் கிடைச்சதன் அடிப்படையில் 37 பங்களாதேஷிஸ் அப்புறம் சில பாகிஸ்தானி நேஷனல்ஸ் வந்து நேபாள் மூலியமா இந்தியாவுக்கு வந்து இன்ஃபில்ட்ரேட்டாக ஊடுருவ இருந்த ஒரு முயற்சியை வந்து இந்தியா வந்து வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. அதே மாதிரி அங்கே அந்த ட்ரூப்ஸ் டெவலப்மெண்ட்டும் எந்த அளவுக்கு இருக்கும், குறிப்பாக இவங்க காமிச்சு நமக்கு குடுகுடுப்பு அடிக்கிற மாதிரி சிக்கன் நெக்குன்னு குடுகுடுப்பு அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக அஸ்ஸாம் முதலமைச்சர் அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலே வெளிப்படையாக மேப்போட போட்டு பங்களாதேஷுக்கு 2 சிக்கன் நெக் இருக்கு, அந்த சிக்கன் நெக்கை வந்து அறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் போட்டதும் ஒரு ஸ்ட்ரெயிட்டான மெசேஜ் தான். ஸோ எப்படி பாகிஸ்தான் கூட ஒரு அக்ரஷன் மோடில் வந்து இந்தியா வந்து போச்சோ அதே மாதிரியான ஒரு அக்ரஷன் மோடில் தான் பங்களாதேஷ்லையும் இப்போ இந்தியா வந்து நகர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் பங்களாதேஷில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசாங்கம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல், அதுக்கப்புறம் பார்டர் பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கலந்து ஒரு விஷயத்தை வந்து இந்தியா வந்து நகர்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். ஸோ யூனஸுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. யூனஸ் மீண்டும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து இப்போ தள்ளப்பட்டிருக்கிறார். அங்கே தேர்தல் அப்படிங்கிற வரும் பட்சத்தில் இப்போ அவாமி லீகை அதுக்குள்ளே எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் அடுத்து இந்தியா நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிக குறிப்பாக வாஷிங்டன் அரசாங்கத்துக்கு நேரடியாக இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய பதில் தான் இது. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். குறிப்பா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் செய்து வரக்கூடிய இந்த விஷயங்கள். ஆபரேஷன் சிந்தூர்ல ரொம்ப தெளிவாகவே என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடந்தது, நம்ம என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்தோம் அப்படின்னு வரிக்கு வரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ வீடியோ ஃபுட்டேஜோட நம்ம ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கோம். ஆனால் இவங்க பாகிஸ்தானில் ரொம்ப ரீசெண்டாக நாங்கள் தான் வந்து ஆப்ரேஷன் சிந்து, அதாவது இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடந்த இந்த போரில் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து தனக்குத்தானே வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஷபாஸ் ஷெரீஃபுக்கு வந்து அசிம் முனிர் அவங்களுடைய மார்ஷல் அவர் வந்து ஒரு பிக்சரை வந்து தரார், பெரிய ஒரு போர்ட்ரேட் மாதிரி பண்ணி அதை வந்து பிக்சர் மாதிரி தரார். அந்த பிக்சர் வந்து இது வந்து நம்ம வந்து இந்தியா வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிசம் சொல்லிட்டு அவர் தரார். ஆனால் அது என்ன அப்படின்னா 2019 சைனீஸ் மிலிட்ரி எக்ஸைஸில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. ஸோ சைனீஸ் மிலிட்ரி எக்ஸைஸில் எடுக்கப்பட்ட புகைப்படத்துக்கும் ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நடந்த தாக்குதல் புகைப்படத்துக்குமே வித்தியாசம் தெரியாமல் ஒரு அரசு, அதுக்கப்புறம் இல்லாமல் இராணுவ தளபதி இருக்கார் அப்படிங்கிறது தான்
ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்று பாருங்க, பாகிஸ்தான் அதுக்கப்புறம் வந்து சைனா 2 பேரும் இணைந்து தயாரிச்சது தான் வந்து JF-17. பாகிஸ்தானுடைய அந்த அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியல. முழுக்க முழுக்க JF-17 அப்படிங்கிறது சைனா வந்து பில்டப் பண்ணி இந்த JF-17 போச்சுன்னா வந்து அவ்வளோதான், எல்லாமே வந்து அடங்கிரும், மிகப்பெரிய ஒரு போர் அரக்கன் அப்படின்னு வந்து பில்டப் பண்ணி உங்களுக்கு கொடுத்த ஒரு போர் விமானம். இப்போது அந்த போர் விமானத்தை வந்து சரி செய்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஏற்கனவே அவங்க ஏர்பேஸ் எல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கு அவங்க பாகிஸ்தான் நியூஸ் பேப்பர்ஸில் வெளிப்படையாக டெண்டர் விட்டு அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் வெளியாயிடுச்சு. இப்போது அவங்களுடைய அந்த JF-17க்கான அந்த போர் விமானம் வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதால அதுக்கான ரிப்பேர் பண்ணுற விஷயங்களை இறங்கியிருக்கிறாங்க. அது ரிப்பேர் பண்ணுற விஷயங்களை நியாயமாக இவங்க யாரை கூப்பிட்டு பண்ணணும்? சைனாவை கூட்டு பண்ணணும். ஏன்னா சைனா தான் தயாரித்து கொடுத்தது அப்படிங்கிறது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா RD-93 இன்ஜின் ஸ்பேர்ஸ் அப்படிங்கிற பேரில் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ அவங்க இன்ஜின் ஸ்பேர்ஸ் அப்படின்னு அது வந்து RD-93. ஸோ இன்ஜின் ஸ்பேர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து வாங்குறாங்க. அந்த இன்ஜின் ஸ்பேர்ஸை வாங்கி அவங்க வந்து JF-17 வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஸ்மெல் பண்ண இந்தியா ரஷ்யாவுக்கு வந்து நம்ம ஃபார்முலாவே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறோம், பாகிஸ்தானுக்கு இந்த RD-93 இன்ஜின் பார்ட்ஸை வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கொடுக்காதீங்கன்னு சொன்னோம், அதை வச்சு தான் அவங்க வந்து அவங்களுடைய இந்த JF-17 விமானம் இருக்கு இல்லையா, அதை வந்து சரி செய்கிறதுக்கான வேலையில் வந்து இறங்குறாங்க. ஸோ பாருங்கள், இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அடிப்பட்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு பிறந்த ஒரு முக்கியமான ஞான உதயம் என்ன தெரியுமா? சைனாவை இனிமேல் ஸ்பேர் பார்ட்டில் கூட நம்ப முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து சைனா விமானம், இது வந்து சைனாலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்படுது. ஆனால் வந்து இவங்க வேணால் கூட்டு தயாரிப்புன்னு சொல்லிக்கலாம், ஆனால் சைனா விமானம் தான். இதை சரி செய்யறதுக்கு கூட வந்து இவங்களுக்கு வந்து ரஷ்யா ஸ்பேர் பார்ட்ஸ் தான் தேவைப்படுதே தவிர அங்கே கூட சைனா வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சைனீஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு இப்போ வந்து துருக்கி கிட்ட போய் அவங்க அங்கேருந்து வந்து சிப்பர் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க வாங்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போது ஸ்பேர் பார்ட்ஸ் கூட சைனா கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் சைனாவுக்கு வந்து எந்த மாதிரியான அசிங்கம் அப்படின்னா கரடியே காரி துப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான அசிங்கம் தான் இது. இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இந்தியா வந்து எங்கள் மேலெல்லாம் எங்களை எதுவும் தாக்கலை, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வெற்றி போர் முழக்கம், வெற்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு அசிம் முனீர் அவருக்கு தனக்குத்தானே அறிவிச்சுக்கிட்டு தனக்குத்தானே இந்த மார்ஷல் பட்டம்லாம் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு முக்கியமான டெண்டரை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா அர்ஜென்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். எதோட அர்ஜென்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு? AW-139 யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் டெசால்ட் ஃபால்கான் BA-20 எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட். இது ரெண்டுத்துக்குமான ரிப்பேர் வந்து நாங்கள் வந்து செய்யணும். ஸோ அதுக்கு வந்து யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட் டெண்டரை வந்து பாகிஸ்தானுடைய அரசாங்கம், அதாவது அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரெண்டு எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னா பாகிஸ்தானில் மொத்தம் நம்ம தாக்கின அவங்களுடைய ஏர்பேஸ் அப்படிங்கிறது 11 ஏர்பேஸை தாக்கணும். அதில் ஒரு முக்கியமான ஏர்பேஸை நிற்க வைக்கப்பட்டிருந்த இந்த 2 விமானங்கள் தான் இந்த ரெண்டு விமானங்கள். ஸோ இது வந்து நம்மளுடைய தாக்குதல், குறிப்பாக நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைல் தாக்குதலில் வந்து பாதிக்கப்பட்ட இந்த 2 விமானங்கள், பார்க்கிங்லேயே வந்து பாதிக்கப்பட்ட 2 விமானங்களுக்கு தான் இப்போ வாங்க சாமி வாங்க வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து டெண்டர் விட்டுருக்குறாங்க. ஸோ பாகிஸ்தான் அப்படிங்கிறது அவங்க உள்நாட்டு மக்களை ஏமாற்றலாம், இந்த போரில் நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியை ஏமாற்றலாம், ஆன் எக்ஸ்டெண்ட் வந்து சைனாவை கூட ஏமாற்றலாம். ஆனால் சர்வதேச சமூகம்னு ஒன்று இருக்குது. அதுவும் குறிப்பாக அவங்க உள்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு செய்தியையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லடை போட்டு வந்து எடுக்கக்கூடிய சமூகம் இங்கே இருக்குது. அப்படிங்கிற போது அந்த சமூகத்தை ஏமாத்துறதுக்கு பாகிஸ்தான் என்ன நினச்சாலும் முடியாது. அதெல்லாம் ஏமாத்துறதுக்கான விளைவுகளாக என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியோட இறுதியான பகுதியாக வங்கதேசத்தில் தற்போது இந்தியா செய்து வரக்கூடிய அந்த நகர்வுகள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நாட்டை உருவாக்கியவர்கள் நாம் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வோடு இந்தியா இதில் தலையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வாட்டி சொன்னார், இனிமேல் வங்கதேசத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்கா அதை நோக்கி நகரல. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தோம் அப்படின்னா அந்த நகர்வுக்கு வந்துருவாங்க. இனிமே வங்கதேசத்தை இந்தியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு விலகிறது தான் அமெரிக்காவுக்கு நல்லது
அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டை நோக்கி அமெரிக்கா நகருமா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை நகரல அப்படின்னா அமெரிக்கா தொடங்கியதை இந்தியா முடித்து வைக்கும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.